உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் அழுது புரண்டு யாருக்காக கண்ணீர் வடித்து கவலைப்படுறீங்களோ அவங்களுக்கு உங்களை பற்றி யோசிக்கிறதுக்கான டைம் கூட இல்லை அப்படின்றது தான் இந்த காலகட்ட உறவுகள். என்றைக்குமே உங்களோட கண்ணீரை வேஸ்ட் பண்ணாதீங்க. இதுவே உண்மையாகவே உங்களை நினச்சி யோசிக்கிற ஒரு பர்சன் அப்படின்னா அவங்களுக்காக நீங்கள் கவலைப்படுறதும் கண்ணீர் சிந்துறதும் பார்த்திங்கன்னா நியாயமானது. பட் உங்களை பற்றி யோசிக்காத ஒரு சில பேருக்காக நீங்கள் இந்த மாதிரி கஷ்டப்பட்டு கண்ணீர் வடிக்கணும் அப்படின்ற எந்த அவசியமே கிடையாது. ஒருத்தரை பற்றி நீங்கள் ஃபீல் பண்ணுறதுக்கு முன்னக்கூட்டி ஒரு செகண்ட் யோசிச்சு பாருங்கள். உண்மையாகவே அவங்க நம்மளை நினச்சி ஃபீல் பண்ணுறாங்களா அப்படின்றத. அதை நீங்கள் யோசித்தாலே நீங்கள் ரொம்ப தெளிவாகிடுவீங்க. என்றைக்குமே நம்மளோட வாழ்க்கையை முடிவு பண்ணுறது பார்த்திங்கன்னா நம்ம மனசில் உள்ள எண்ணங்கள் தான். அடுத்தவங்களுக்காகன்னு யோசிக்காமல் உங்களுக்காகவும் கொஞ்சம் வாழணும் அப்படின்னு ஆசைப்படுங்க. ஏன்னா நீங்கள் நல்லா வாழ்ந்தால் மட்டும்தான் மற்றவங்களுக்கான உதவியை கூட நீங்கள் நினச்சாலும் செய்ய முடியும். மற்றவங்கள பற்றி அதுக்கப்புறம் நீங்கள் யோசிங்க. தனக்கு பின் தானமும் தர்மமும் அப்படின்ற ஒரு பழமொழியே இருக்குது. அதுக்கு ஏற்ற மாதிரி ஃபஸ்ட்டு உங்களோட வாழ்க்கையில் உங்களுக்கு என்னென்ன தேவையோ அதை செய்யுங்க, அதை பற்றி யோசிங்க. அதுக்கப்புறம் நம்ம மற்றவங்கள நினச்சி கவலைப்படுறதும் கஷ்டப்படுறதும் செகண்ட் ஹாஃபாக வச்சுக்கோங்க. ஏன்னா இதுக்கு நீங்கள் முக்கியத்துவம் கொடுத்தீங்கன்னா உங்கள் லைஃப்பை நீங்கள் உண்மையாகவே இழந்துருவீங்க. இதுதான் கசப்பான உண்மையும் கூட. என்னடா இந்த வாழ்க்கை எப்போ பார்த்தாலும் ஒரே பிரச்சனையாகவே இருக்க அப்படின்னு நம்ம யோசிக்கிறதுக்கும் ஒரு சில டயத்தில் சரி நம்ம வாழ்க்கையில் என்ன தான் நடக்குதுன்னு பார்ப்போம், சமாளிச்சிடலாம் அப்படின்னு சொல்லி அதை சவாலாக ஏற்றுக்கிறதுக்கும் ரொம்ப வித்தியாசம் இருக்குது. ஸோ தன்னம்பிக்கை அப்படின்ற ஒரு விஷயம் எப்போவுமே உங்கள் கூட இருந்துச்சு அப்படின்னா உங்களோட வாழ்க்கையில் நடக்கிற ஒவ்வொரு விஷயமே உங்களுக்கு சவாலாக தான் தெரியும். உங்களோட தன்னம்பிக்கையை நீங்கள் அதிக அளவில் வளர்த்துக்கோங்க. அதுதான் உங்களை நிறைய விஷயத்துக்கு தயார் பண்ணும். ஒரு சில கட்டத்தில் நீங்கள் துவண்டு போகாமல் இருக்கணும்னா கண்டிப்பாக அது மிக மிக அவசியம் உங்கள் லைஃப்பில். அது மட்டும் இல்லாமல் 1000 பிரச்சனை உங்களை சுற்றி நடந்தாலும் அது தூசி மாதிரி தட்டி விட்டு போகணும் அப்படின்னா கண்டிப்பாக உங்கள் லைஃப்பில் தன்னம்பிக்கை அப்படின்ற ஒரு விஷயம் ரொம்ப ரொம்ப முக்கியம். புத்திசாலியால் கூட சாதிக்க முடியாத ஒரு விஷயத்த பொறுமைசாலி பார்த்திங்கன்னா சாதிச்சிருவான். ஸோ நம்மளோட வாழ்க்கையில் என்றைக்குமே பொறுமை அப்படின்ற ஒரு விஷயமும் ரொம்ப முக்கியம். நம்மளோட கண்ணீர் கஷ்டம் இது ரெண்டுக்கு பின்னாலேயுமே கண்டிப்பாக நம்மளுக்கு பொறுமை இல்லாத ஒரு நிலைமை கூட காரணமாக இருந்திருக்கும். ஒருத்தங்களை உங்களுக்கு பிடிக்கல அப்படின்றதுனால நீங்கள் அவங்கள பற்றி தவறான விஷயத்த யார்கிட்டையும் ஷேர் பண்ணாதீங்க. அதே மாதிரி ஒரு பர்சனை உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்றதுக்காக அவங்க பண்ணுற தப்பை எல்லாமே பார்த்தீங்கன்னா மறைச்சி மூடி வைக்கணும் அப்படின்னு நினைக்காதீங்க. இது ரெண்டுமே பார்த்தீங்கன்னா உங்கள் தரத்தை குறைச்சிடும். இந்த உலகத்தில் நீங்கள் அடுத்தவங்களுக்கு நல்லவங்களாக இருக்கணும் அப்படின்ற தேவையில்லை. ஃபஸ்ட்டு உங்களுக்கு நீங்கள் நல்லவங்களாக இருந்தாலே போதும். ஒரு சில பேர் அதை சுயநலம்னு கூட சொல்லுவாங்க. ஆனால் அது சுயநலம் கிடையாது, நம்மளுக்கான சுயமரியாதை அப்படின்றத மறந்துடாதீங்க. நம்ம ஒருத்தங்களை திருத்தணும்னு நினச்சா அது முடியாத விஷயம். காலம் அப்படின்றது ஒருத்தனை தானாகவே திருத்திடும், இல்லை அப்படின்னா அவனுக்கு ஏதாவது ஒரு விதத்தில் உணர்த்திடும். அதை விட்டுட்டு நம்ம ஒருத்தங்களை திருத்த ட்ரை பண்ணோம் அப்படின்னா அங்கே ஏமாற்றம் மட்டும்தான் நம்மளுக்கு மிஞ்சும். நீங்கள் உண்மையாகவே இது வரைக்கும் நேர்மையான வழியில் தான் நடந்துட்டுருக்கீங்க அப்படின்னா ஒரு சில கஷ்டங்களையும் கவலைகளையும் கண்டிப்பாக நீங்கள் கடந்து தான் வந்திருப்பீங்க. ஸோ அதுக்காகலாம் ஃபீல் பண்ணாதீங்க. என்றைக்குமே நேர்மையான வழி தான் பார்த்திங்கன்னா நிரந்தரமானது அப்படின்றத புரிஞ்சுக்கோங்க. அது உண்மையாகவே ஃபேஸ் பண்ணவங்களுக்கு தெரியும் நம்ம கரெக்டான பாதையில் தான் போயிட்டுருக்கோம் அப்படின்றது. இன்னும் ஒரு சில பேர் பார்த்திங்கன்னா குறுக்கு வழிகளை கையாளுவாங்க. அது என்றைக்குமே நம்மளுக்கு ஆபத்தாக தான் முடியும். ஒரு சில டயத்தில் குறுக்கு வழிகள் நம்மளுக்கு ஆரம்பத்தில் அமோகமாக தெரிஞ்சால் கூட ஒரு சில நேரத்தில் நம்மளை அழிக்கவும் துணிஞ்சிரும் அப்படின்றது தான் நிதர்சனமான உண்மை. எதையுமே சமாளிக்கிற திமிரும் தனித்திறமையும் உங்களுக்கு வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா முடிஞ்ச வரைக்கும் உங்களோட லைஃப்பில் உள்ள பிரச்சனையை நீங்களாகவே ஃபேஸ் பண்ணிக்கோங்க. யாரையுமே துணைக்கு தேடாதீங்க. ஏன்னா இப்போ இருக்கிற எல்லாருமே லாஸ்ட் வரைக்கும் நம்ம கூட இருக்க மாட்டாங்க. இன்னும் ஒரு சில பேர் மேலே நம்ம நம்பிக்கை வச்சுருப்போம், இவங்க கண்டிப்பாக நம்ம கூட லாஸ்ட் வரைக்கும் இருப்பாங்க அப்படின்னு. அந்த நம்பிக்கை உங்களுக்கு இருந்தாலுமே பார்த்தீங்கன்னா ஒரு சில சூழ்நிலைகள் கண்டிப்பாக நம்மளுக்கு பிடிச்சவங்கள கூட நம்மக்கிட்ட இருந்து பிரித்து வேடிக்கை பார்க்கும் அப்படின்றது தான் நிறைய பேர் சந்தித்த உண்மை. இது உண்மைதான் நினைக்கிறவங்க மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள்.